விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் 8வது சுற்றுகள் வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் திமுக வேட்பாளர் அன்னையூர் சிவா தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பக்ருதீன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பக்ருதீன். தற்போது 8வது சுற்று முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து திமுக வேட்பாளர் அன்னையூர் சிவா முன்னிலை வகித்து வருகிறார். விவரங்களை பதிவு பண்ணலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஜூலை 10ஆம் தேதி, அதாவது அந்த 10ஆம் தேதி பதிவான வாக்குகள், ஜனநாயக கடமையை ஆற்றிய பொதுமக்களின் தீர்ப்புகள் இன்று, அதாவது இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டது. காலை முதலே, அதாவது பனையபுரம் பகுதியில் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றாலும் தொடர்ந்து திமுக முன்னிலையில் இருக்கிறார். திமுக வேட்பாளர் அன்னையூர் சிவா அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். குறிப்பாக 8வது சுற்று என்பது இருக்கிறது. 46,000 வாக்குகளை கடந்து தற்போது 30,000த்துக்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் முன்னணி இருக்கிறார். இந்த பகுதியில், அதாவது கும்பகோணம் சாலை என்பது, இந்த பகுதியில் அதிக அளவு திமுக தொண்டர்கள் தற்போது பட்டாசு வெடித்து தங்களது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சியை பார்க்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை அதிக அளவு பொதுமக்கள், அதாவது இந்த பகுதியில், அதாவது வாக்களித்திருக்கிறார்கள். குறிப்பாக மும்முனை போட்டியாகவே இருந்தது. தொடர்ந்து காலை தபால் ஓட்டு எண்ணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாக்கு இயந்திரங்கள் எண்ணப்பட்டது. தொடர்ந்து தபால் ஓட்டும் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். தற்போது வரை 353 வாக்குகளுக்கும் அதிகமாக தற்போது தபால் ஓட்டம் பெற்றிருக்கிறார். தொடர்ந்து இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் தற்போது திமுக தொண்டர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது அவர்களிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைப்போம். சார், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து பணியானது, தேர்தல் பணியானது அதிகமாக சென்று கொண்டிருந்துச்சு. பல்வேறு தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. இப்ப வெற்றி முன்னிலையில் இருக்காரு. 30,000 வாக்குகளை கடந்து முன்னிலையில் இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? என்னைக்கு விக்கிரவாண்டி தொகுதிக்கு கழக தலைவர் வேட்பாளர் அறிவித்தாரோ அன்றிலிருந்து வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகிவிட்டது. ஏனென்று கேட்டால் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார்கள் தலைவர் அவர்கள். அதற்கேற்ப இந்த தொகுதி அனைத்து சமுதாய மக்களும் ஒருங்கிணைந்த ஒரு தொகுதி. அந்த அனைத்து சமுதாய மக்களும் ஒருங்கிணைந்து திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய திராவிட பேரரசன் அண்ணன் தளபதி அவர்களுடைய உழைப்பிற்கு, அவருடைய ஆட்சிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றி. இந்த 2024 சட்டமன்ற தேர்தல் என்பது வரக்கூடிய 26க்கான முன்னோட்டமாக நாங்கள் பார்க்கிறோம். இனி வரும் காலங்களில் தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் அமைகின்ற கூட்டணி தொடர் வெற்றிகளை குவிக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்து கிடையாது. தொடர் வெற்றிகளாக இருந்தாலுமே இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் பொதுமக்களுக்கு எந்தெந்த கோரிக்கைகளை வச்சீங்க, எந்தெந்த கோரிக்கைகளை முன்வைத்து வாக்கு சேகரித்தாங்க, அதை எப்படி பாக்குறீங்க இந்த வெற்றிக்கு அப்புறம்? முதலாக தலைவர் இந்த கடந்த 3 ஆண்டுகளில் நம்முடைய மக்களுக்கு செய்திருக்கிற சாதனைகள், இந்த சாதனைகள் மக்கள் தன்னெழுச்சியாக வெகுண்டு எழுந்து அனைத்தையும் புறக்கணித்து, அனைத்து கட்சிகளையும் புறக்கணித்து, போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களையும் புறக்கணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு தான் எங்கள் வாக்கு என்று அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கிறது. அதிலே தலைவர் அவர்கள் எண்ணற்ற சாதனைகள் செய்வார்கள் என்பதிலே மக்கள் நம்பிக்கையாக இருக்கிறார்கள். அவர்கள் வாக்களிப்பதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகம் எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்பதை மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த வாக்கு. வரக்கூடிய தேர்தல், இனி எந்த தேர்தல் வந்தாலும் சரி, அதில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதியினுடைய தலைமையில் அமைக்கப்படும் கூட்டணி தான் வெற்றி பெறும். இதேபோன்று தொடர்ந்து அந்த வெற்றிக்கான கொண்டாட்டத்தில் தற்போது துவங்கியிருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதி சாலை பகுதியில் நிற்பதால் அவர்கள் தற்போது கொஞ்சம் ஓரமாக நின்று அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடும் என்று தொடர்ந்து காவல்துறையினர் தற்போது அவர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை தொடர்ந்து திமுக வேட்பாளர் அன்னையூர் சிவா அவர்கள் அதிக அளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையும் தொடர்ந்து அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். தற்போது வரை, அதாவது 30,000 வாக்குக்கு அதிகமாக தற்போது அன்னையூர் சிவா அவர்கள் பெற்றிருக்கிறார். தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றிருக்கிறது. தற்போது 9 சுற்றாக தற்போது துவங்கி இருக்கிறது. தபால் ஓட்டிலும் முன்னிலையில் இருக்கிறார். தொடர்ந்து விக்கிரவாண்டி கள நிலவரத்தை பொறுத்தவரை இந்த வாக்கு எண்ணிக்கையில் தொடர்ந்து திமுக முன்னிலையில் இருக்கிறது. இந்தியா விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் 8வது சுற்று முடிவுகள் வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் திமுக வேட்பாளர் அன்னையூர் சிவா தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். இது தொடர்பான கள விவரங்களை நேரலில் வழங்கியதற்கு நன்றி பக்ருதீன்.